இப்போ அந்த உஸ்தாத் சொல்ற அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்குது. முதல் நாள் உங்க வீட்டு வெளியே சுத்தி அரிசி தண்ணியை ஊத்துங்க, அதே மாதிரி வீட்டை சுத்தி உப்பையும் போடுங்க, அதுக்கப்புறமா நான் கொடுத்த அந்த ப்ரேயரை படிங்க. இப்போ 2வது நாள் அம்மாவும் பொண்ணும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்க 40 நாள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்றாரு. இப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் வருது. ஏச்சு ஜன்னல்ல பார்த்தா நெருப்பு பந்துங்களாம் இவங்க வீட்டுல விழுது. தொடர்ந்து ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லி பொண்ணுகிட்ட சொல்றாங்க. இப்படியே கடந்து 1 வாரம் ஆயிடுது. அவங்களால முடியல, ரொம்ப ஹீட்டா இருக்கு. இப்ப காத்துக்காக அவங்க கதவை திறக்கிறாங்க. இப்போ வீட்டு வாசல்ல நிறைய தேள் இருக்கிறத பாக்குறாங்க. பயந்து போய் அவங்க கதவை மூடிடுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி எதனா மிருகத்தையோ பூச்சியோ பாத்தீங்கன்னா உப்பு எடுத்து போடுங்கன்னு உஸ்தாத் சொல்லியிருப்பாரு. வெளியே உப்பு எடுத்து இவங்க தூவி விடுறாங்க. இப்போ கதவு மூடிட்டே வெளியே எட்டி பாக்குறாங்க. இங்க இருந்த எல்லா தேளுமே மறைஞ்சு போயிடுது. இன்னைக்கு 13வது நைட்டு. ஹீரோயின் அம்மா இன்னைக்கு ப்ரேயர் பண்ணணும். உங்களுக்கு ஒரே இரும்பல், வாமிட்டிங் வேற வருது. இதை தொண்டையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. வெளியே இழுத்து பாக்குறாங்க. இழுத்து பார்த்தா ஒரே முடியா இருக்கு. இதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க.